வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சுவையான ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். நீங்கள் 5 நிமிஷத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சாஸ் இல்லைனா சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். எது கூட வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 வெங்காயம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் நம்ம தோலெல்லாம் உரித்து வச்சிடலாம். நம்ம இதுக்கடையில் இந்த பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வத்தல் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம். நம்ம பஜ்ஜிக்கு மாவு பண்ணுற பதத்தில் அது இருக்கணும். நம்ம அப்படியே அந்த வெங்காயத்தை முக்கி உள்ளே பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் திக்காக அந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக சர்க்கிள் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இங்கே தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தனித்தனியாக அதை பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ள தனித்தனி லேயராக நம்ம தனித்தனியாக கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிங் ஷேப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம மாவில் முக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிங் ஷேப்பாக வரும். மற்றதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ரிங் ஷேப்பில் இருக்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற வெங்காயத்தெல்லாம் நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் இருக்கிற லேயர்லாம் அழகாக நமக்கு சர்க்கிள் ஷேப்பில் வரும். முழுசாக வர்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதத்தை நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்துலையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு இது அப்படியே இந்த மாவில் இப்போ நம்ம முக்கி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ இதை தனியாக அப்படி வச்சாச்சு. இப்போ டீப் ஃப்ரைக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த வெங்காயத்தை அப்படியே நம்ம மாவில் முக்கி நம்ம அப்படியே போட்டு பொரிச்சிடலாம். பொரிச்சிட்டு நம்ம ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா 2 சைடுமே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை டிஷ்யூ பேப்பரில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதை மாதிரி நம்ம பெரிய கடாய் எடுத்தோம் அப்படின்னா நிறைய இதை அடுத்தடுத்தது போட்டலாம். எத்தனை போட முடியுமோ அந்த மாதிரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம போட்டு பொரிச்சாச்சு. நல்ல மிதமான தீயில வச்சே நம்ம இதை பொரிச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு சைடு பொரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டலாம். நல்லா இதை பொன்னிறம் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு நல்லா சிவப்பு கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் கேசரி ஃபுட் கலர் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ரெட் கலரில் வரும். ஃபுட் கலர் சேர்க்காமல் இருக்கிறதுனால இதில் வந்து ப்ரௌன் கலரில் தான் வந்திருக்கு. ஃபுட் கலர் வந்து ரொம்ப நல்லது கிடையாது, அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்க்காதனால இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்தோடனே நம்ம இப்போ எடுத்துடலாம்.
இதே மாதிரி மீதம் உள்ள வெங்காயத்தை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இதை நம்ம சட்னி கூட இல்லைனா சாஸ் கூட வச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு சுவையான வெங்காய ரிங்ஸ் தயாராகிடுச்சு. இதை இப்போ நான் சட்னியோட என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.